Hello everyone, I am Parthivan. Welcome you to SAP Views. இப்போது சண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே பேசிகிட்டு இருக்கிறோம். 4/5/2025. இப்போ நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக்கும் வாங்கிட்டோம். இப்போது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்த இன்டர்வியூவை அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா 2025 நீட் கொஸ்டின் பேப்பர் டஃப் மீன்ஸ் பயாலஜியில் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் பயாலஜி ஈஸி தான். பயாலஜி ஈஸியாக இருந்தாலுமே கூட அங்கங்கே ஒரு சில இடங்களில் நல்லாவே ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்குறாங்க. ஃபிசிக்ஸ் நல்லாவே டஃப். கெமிஸ்ட்ரி மாடரேட். 2024 கட் ஆஃப் கண்டிப்பாக 2025 இருக்காது. 2025 கட் ஆஃப் நல்லாவே குறையும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மாணவர்களும் மாணவியரும் பெற்றோர்களும் கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற இன்டர்வியூவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக்கையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது பயாலஜி பரவாயில்ல, அதாவது பரவாயில்லைன்னா ஈஸி தான். இருந்தாலும் அந்த பயாலஜி கொஸ்டின்லேயுமே உங்களுக்கு ஜுவாலஜி ஓகே, பாட்னியில் சில கொஸ்டின்ஸ் அங்கங்கே நல்லாவே ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப். கெமிஸ்ட்ரி மாடரேட். 2025 கட் ஆஃப் குறையும். 2024 கட் ஆஃப் கண்டிப்பாக வராது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதனை தொடர்ந்து இனி மாணவர்களுடைய இன்டர்வியூ 1 by 1 வருது. அதையும் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது? ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்களேன். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சரி, பயாலஜி எப்படி இருந்ததுங்க? பரவாயில்லைங்க. பயாலஜி ஓகே. பயாலஜி எல்லாமே என்சிஆர்டி தாங்களா? இல்லைங்கண்ணா, 1-2 வெளியில். சரி, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி ஈஸியாக தாங்க. கெமிஸ்ட்ரி ஓகே. இப்போ லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் இந்த வருஷம் எப்படி குறையுமா இல்லை? நினைக்கிறேன் நல்லாவே குறையும். சரி, இதில் ஃபிசிக்ஸில் எப்படி தியரி பார்ட் கஷ்டமா இல்லை? இல்லைங்கண்ணா, கொஸ்டின்லாம் கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருந்தாங்க. சரி, கெமிஸ்ட்ரி இல்லைங்க? இதில் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் டஃப்பாக இருந்ததா இன்ஆர்கானிக் டஃப்பாக இருந்துச்சா? இன்ஆர்கானிக் தான் டஃப்பாக இருந்துச்சு. ஓவராலாக லாஸ்ட் இயரோட எவ்வளோ குறையலான்னு நினைக்கிறீங்க கட் ஆஃப்? 30 மார்க். புரியல? 20 இல்லை 30 மார்க். 20 இல்லை 30 மார்க் குறையலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே சார், நீங்கள் எப்படி எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சுங்களா? எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மஸ்ட் டஃப். ஓகே, பயாலஜி எல்லாம்? பயாலஜி ஈஸி. கெமிஸ்ட்ரி இப்போ? கெமிஸ்ட்ரி மாடரேட். ஓகே, கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் உங்களுக்கு? ஓகே தானா? நீங்கள் என்ன ஃப்ரெஷ்ஷாக ரிப்பீட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கேன். ஓகே, ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி? ரெண்டுமே ஈக்குவல் ஈஸியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் மாதிரியே தான் இந்த வருஷம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, பயாலஜி எப்படி இருந்தது? பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டைரக்ட் என்சிஆர்டி தான். ஓகே, ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸ் மாடரேட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸி. இப்போது ஃபிசிக்ஸில் எப்படிங்க தியரி பார்ட் டஃப்பாக இல்லை அதிகமாக கேட்டிருந்தாங்களா
இல்லை கால்குலேஷன் ரெண்டுமே ஈக்குவலாக தான் கேட்டிருந்தாங்க. ஈக்குவலாக தான் இருந்தது. திரி பாட்டிலேருந்து கம்மியாக தான் வந்துச்சு, ஃபார்முலா பேஸ்டு நிறையா வந்துச்சு. ஃபார்முலா பேஸில் இதாக இருந்தது. சரி, கட் ஆஃப் எப்படி லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லேயே இருக்குமா இல்லை ஒரு 10 to 15 மார்க்ஸ் குறையலாமா? அதே கட் ஆஃப் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் வந்து அதே கட் ஆஃப் தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகேங்களா? என்ன ஓகேங்களா இல்லை சும்மா இங்கே தான். ஓகே ஓகே, நீங்கள் ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் அப்போ? நான் ப்ரெஷர் இருந்தாங்க. ஃப்ரெஷர் தான். ஓகே ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாமு? பரவாயில்லையா? மாட்ரேட் தான், ஓரளவுக்கு மாட்ரேட். பரவாயில்ல. ஓகே ஓகே, எப்படி ஃபிசிக்ஸ் எப்படி ஈஸியாக? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாட்ரேட் தான். அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு, பட் சம்ஸ்லாம் ரொம்ப டஃப். ஓகே, இது கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் படிச்சிருந்தா ஓகே, எல்லாம் ஓகே தான். கெமிஸ்ட்ரி வந்து மேக்ஸிமம் டஃப்பாக இல்லை, ஓரளவுக்கு மாட்ரேட் தான் கொஷின்ஸ். சரி, இப்போ பயாலஜி வந்து ஜுவாலஜி ஓகே, பட் பாட்னி கொஞ்சம் மாட்ரேட்டு. ஓகே, அதாவது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டட் லெசன்ஸ்னு எடுத்துகிட்டு போனால் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் லெசன் படிச்சிருந்து போனது எதுவுமே கேட்கல. எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஏமாற்றம் தான். அப்படியா? எக்ஸப்டட் கொஷின்ஸ் எக்ஸப்டட் லெசன், இந்த லெசன் வந்து ஒரு 5 கொஷின் 6 கொஷின் படித்தோம், பட் அதுலேருந்து கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான். ஓகே, இப்போ எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டா இல்லை எப்படி? என்சிஆர்டி பேஸ்லாம். ஓகே, ஒரு சில கொஷின் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சிருந்தா ஈஸி கொஞ்சம், பட் எல்லாமே என்சிஆர்டி பேசிஸ் தான். ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஓகே, இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்லாம் கொஞ்சம் ஆர்கானிக் ஈஸி தான். ஓகே, நார்மல் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃப்பு, மற்றபடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு எப்படி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எப்படி பண்ணீங்க? மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகே, எப்படி கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுங்க? கெமிஸ்ட்ரி மாடரேட். ஃபிசிக்ஸ் டஃப்புங்களா? பயாலஜிலாம் பரவாயில்ல, என்சிஆர்டி பேஸ்டு தான் படிச்சது இதுனா? ஓகே, எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிப்பீட்றீங்களா? இல்லை ரிப்பீட்றீங்களா? ஓகே ஓகே. இப்போ கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எப்படி ஈஸியாக கட் ஆஃப் குறையுமா அதிகமாகுமா? தெரியல, அது பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுங்க? கொஞ்சம் ட்ரிக்கியாக தான், கொஞ்சம் சவுண்டா? கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் அங்கிள் இருந்துச்சு. ட்ரிக்கியாக தான் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ட்ரிக்கியாக. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப், லிட்டில் பிட் டஃப். பயாலஜி எப்படி டைரக்ட் என்சிஆர்டி தாங்களா? அங்கிள் கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் பயாலஜி. பயாலஜிலையும் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தான். மாடரேட்டு. சரி, ஃபிசிக்ஸுங்க ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுமா? கண்டிப்பாக கம்மியாகும். கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். டைமிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? ட்ரிக்கியாக இருந்தனால கொஞ்சம் டைமும் அதிகம். ட்ரிக்கியாக இருந்ததுனால டைமும் கொஞ்சம் இதாக இருந்தது. எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சதுங்களா? சில கொஸ்டின்ஸ் சாப்டர் ஸ்கிப் பண்ணியிருந்தா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகேப்பா, எப்படி பண்ணீங்க ரெண்டு பேரும்? எக்ஸாம் ஈஸி தானா? ஓகே ஓகே. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிப்பீட்டரா? ஃப்ரெஷர் தான். ஓகே ஓகே, வெரி குட். எப்படி ஃபிசிக்ஸ் பரவாயில்லைங்களா? ஃபிசிக்ஸ் கஷ்டங்களா? ஓகே. கெமிஸ்ட்ரியில் மாடரேட். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாமே அதெல்லாம் எப்படி? கெமிஸ்ட்ரி மாடரேட் தான். பயோ ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ. ஒரே நிமிஷம். ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாமு? பரவாயில்லையா? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி பயோலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பயோக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, கெமிஸ்ட்ரி டைம் எடுக்கல. ஓகே, இப்போ எல்லாமே தியரியாக கேட்டிருந்தாங்க ஃபிசிக்ஸில், இல்லை சம் ஓரியன்டாக கேட்டிருந்தாங்களா? ரெண்டுமே இருந்துச்சா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன ஃப்ரெஷ்ஷாக ரிப்பீட்றீங்களா? ரிப்பீட்டர் தான். ஓகே, வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகே, எப்படி பண்ணீங்க எக்ஸாமு? நல்லா பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஃபிசிக்ஸ் எப்படி ஈஸியாக கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, என்ன கெமிஸ்ட்ரிமா? கெமிஸ்ட்ரி மீடியமாக இருந்து பயாலஜி ஈஸிங்களா? ஓகே ஓகே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் எழுதுறீங்க, ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஏம்மா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக, மாடரேட்டாக, டஃப்பாக? மாடரேட்டாக இருந்துச்சு. 3 சப்ஜெக்டில் எது ஈஸி? பயாலஜி ஈஸி. பயாலஜி எல்லா கொஸ்டினுமே டைரக்ட் என்சிஆர்டியா இல்லை அவுட் ஆஃப் என்சிஆர்டியா? சவுண்டா? எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுனால ஓகேவா தான் இருந்துச்சு. சரி, ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாம் லென்த்தியாக இருந்துச்சா? அது இருந்துச்சு. சரி, கெமிஸ்ட்ரி ஓகேவா தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி மாடரேட். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, அதை விட இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கட் ஆஃப் எப்படி லாஸ்ட் இயரை விட குறையுமா இல்லை அதே மாதிரி மெயின்டைன் ஆகுமா? அது தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.